தமிழக கல்வித்துறை உலக நாடுகளுக்கு சவால் வர்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பல விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எய்டட் ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் காலாண்டு தேர்வுக்கு குறிப்பாக அந்த மெல்லமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த காலாண்டு தேர்வில் அவங்களுக்கு சரியான நேரத்தில் வினாத்தாள்கள் கிடைக்கல, அந்த மொழித்திறன் அந்த திறன் புத்தகமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு புகாராக வருது. இந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது புதுசாக ஏஐ தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஆரம்பித்து தி ஸ்பார்க் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே 6லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களை சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஏஐ சம்மந்தப்பட்ட புத்தகம் கொடுத்தாச்சு, அதற்கான ஆசிரியர்கள் இல்லை, ஹைடெக் லேபரட்டரி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 72 ஸ்கூலில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தலைமை ஆசிரியர்கள் புலம்புறாங்க. இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்க? ராஜேஷ், ஏற்கனவே இதே டிவியில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். அவருக்கு முதல் வேளை உதயநிதி ரசிகர் மன்றத்தை நடத்துறதானே தவிர தன்னுடைய அமைச்சகத்தை நடத்துவது அல்ல. இதை மீண்டும் சொல்லிவிடுகிறேன். 2வது, நீங்க என்ன சொல்லுறீங்க, ஏஐ தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது 72 ஸ்கூல்ஸில் அப்படின்னா, நான் முதல்ல சொல்கிறேன், இலவச லேப்டாப்பை நிறுத்தினது யாருங்க? இந்த மாணவர்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இலவச லேப்டாப், இலவச சைக்கிள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லேப்டாப்பை நிறுத்திட்டு நீங்கள் என்ன கணிப்பொறி கல்வி கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அப்போது முதல்ல உன்கிட்ட பணம் இல்லாததுனால தான் லேப்டாப்பையே நிறுத்தின்னு சொன்ன பிறகு இதுக்கு பணம் எங்கே வரும்? சரி, ரைட்டு. பிஎம் ஸ்ரீஸ் பள்ளி கல்வி நிதி தரல, கல்வி நிதி தரலன்னு சொல்கிறேன். நீங்கள் தானுங்க போய் கையெழுத்து போட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம்னு சொன்னோம். நன்றாக வைத்து கொள்ளுங்கள், இது மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அல்ல, இது மேண்டேட்டரி கிடையாது, திஸ் இஸ் ஆப்ளிகேட்டரி. ஏன் ஆப்ளிகேட்டரி? ஏற்கனவே மேண்டேட்டரியான உங்களுக்கு எஜுகேஷனுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய நிதியிலேருந்து தர வேண்டிய பணம். மத்திய அரசு உங்களுடைய கான்ட்ரிபியூட்டரி அமௌண்ட் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி இருக்குன்னா ஒரு 50% கான்ட்ரிபியூட்டரி அமௌண்ட், ஒரு மியூச்சுவல் கிராண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இது மியூச்சுவல் கிராண்ட்ல கொடுக்க வேண்டிய கிராண்ட் இல்லை. ஆனாலும் கூட அந்த பொய்யை சொல்லுகிறீர்கள். ஏன் பொய்யை சொல்லுகிறீர்கள்? என்னன்னா, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்கு சம்பளம் இல்லை. நீங்க கம்ப்யூட்டர் ஆசிரியர்களாக யாராக வைத்திருக்கிறீர்கள்? அதை விட கேவலம் என்னன்னா, சத்துணவு யாரு பார்க்குறாங்களோ அவங்களை நீங்க கம்ப்யூட்டர் ஆசிரியராக வச்சிருக்கிறீங்க. அது சத்துணவு பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க மொபைலில் வேணா 4 வாட்ஸ்அப்பில் வேணா 2 டிசைன் போட தெரியும். அவர்களை நீங்கள் கம்ப்யூட்டர் ஆசிரியர்களாக வைத்துக்கொண்டு, இப்போ கேரளா இருக்கு, கேரளாவில் இதே பார்ட் டைம் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸுக்கு மத்திய அரசு 10,000 கொடுக்குதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 10,000 வைத்து எங்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியாது, மாநில அரசு ஏதாவது பண்ணினா நாங்களும் சேர்த்துருவோம் சொன்னாங்க. இதே பகுதி நேர ஆசிரியர்களை முழுசாக வைத்துக்கொண்டு இன்னொரு 10,000 ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீ ஏன் கொடுக்க கூடாது? கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். முந்தானத்து செவிலியர் விஷயத்துல இதே விஷயத்தை தான் இலவசம் கொடுக்கறதுக்கு காசு இருக்கு, இலவசமா கொடுக்கறதுக்கான காசு இருக்கு, நர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையான்னு இதே உச்ச நீதிமன்றம் தான் கேட்டிருக்கு. அப்போ இவர்கள் பகுதி நேர கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏஐ தொழில்நுட்பத்துக்கு எங்க போவாங்க? சரிங்க சார், நீங்க வேணா ஏற்கனவே கம்ப்யூட்டர் எஜுகேஷனே இல்லை என்கிற நிலையில ஏஐ டெக்னாலஜிக்கு எப்படி போவீங்க? நீங்க பேப்பர்ல புஸ்தகம் வந்ததுன்னா நீங்க போயிருவீங்களா? புஸ்தகத்தை வச்சு ஏஐ கற்றுக் கொடுக்க முடியுமா? சரி, புஸ்தகத்தை வச்சு கற்றுக் கொடுக்க முடியாது, அதுக்கான வசதிகள் இல்லை, அதுக்கான லேப்டாப் இல்லை, அதுக்கான லேபரட்டரி இல்லை. அதை கூட விட்டுருங்க. புத்தகமாவது போய் சேர்ந்ததா? இப்ப அடுத்த கேள்வி, புத்தகம் போய் சேரல. நீங்க ஏஐ புத்தகம் போய் சேரலங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய தமிழகத்தை தாண்டி பெங்களூர்ல, டெல்லியில, அகமதாபாத்ல
அங்க படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு புஸ்தகம் இந்த தடவை போய் சேரலங்க. இலவசமா கொடுக்கல. இலவசமா கொடுக்கல. பெங்களூர்ல உள்ள காங்கிரஸ் கட்சி, நல்லா பாத்துங்க, கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி, இல்ல அத நாங்க எங்க அரசாங்கத்தினுடைய செலவுல ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள தமிழ் படிக்கிறவர்களுக்கு அனுப்பியிருந்த புஸ்தகத்தை நிறுத்தி விட்டது என்றால், அதை விட இவங்களை நிதி நிர்வாகத்துல இதை விட சீர்கேடு என்ன இருக்க முடியும்? இவங்ககிட்ட காசு இல்லை என்பதுதான் உண்மை. ஆனா காசே இல்லாம அந்த காத்துல பந்தல் போடுறது, ஆகாசத்துல மணலை வறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இவங்களால தான் பண்ண முடியும். அது எப்படி இவங்களால ஏஐ பண்ண முடியும்? அதனால இது எல்லாமே மக்கள் மனசுல ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குறதுக்கு. நாங்க பாருங்க, நாங்க ஏஐ கற்றுக் கொடுக்குறோம், எங்களுக்கு காசே வரல, மத்திய அரசாங்கம் காசே கொடுக்கல, நாங்க புஸ்தகம் வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, இப்படின்னா ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு மட்டும்தான் இந்த மாநில அரசு இருக்கே தவிர, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு செய்யல, மத்திய அரசு. நான் தான் சொல்லுவேன், நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது மத்திய அரசை சொல்லிட்டு இருந்தீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது உங்களுடைய சாதனையை சொல்லுங்கிறேன். சொல்லத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால கொஸ்டின் பேப்பர் போறதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? ஒரு கொஸ்டின் பேப்பர் குறித்த நேரத்துல ஒரு சென்டர்ல கொண்டு சேர்க்க கூட உங்களால முடியலைன்னா சார், நான் என்ன சொல்றேன் அந்த கல்வி அமைச்சருக்கு, சார் நீங்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருங்கிறது ரொம்ப கௌரவமான பேஸ்ட், சந்தேகமே கிடையாது. அடுத்து நீங்களே துறை முதல்வர் ஆகலாம், ஆனா இன்பநிதி இருக்காரு, நீங்க போட்டி போட முடியாது. என்னாலும் சொல்றேன், ஏதோ இந்த கட்சியில உழைப்புக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொன்னா பேசாம ரசிகர் மன்றமாவே இருந்து தலைவராகவே இருந்துட்டு போங்கிறதா என்னுடைய ஆலோசனை இருக்கு. மற்றபடி இதை விட மோசமாக பள்ளி கல்வித்துறை இயங்கவே முடியாது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.